வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இப்ப ரஜினி ஏன் வரணுங்கிற கேள்வி இப்ப எழுது. இப்ப என்னை போன்ற பிள்ளைகளுக்கு எழுது. இவங்க என்ன சொல்றாங்க, அவருக்குத்தான் தகுதி இருக்குங்கிறது. உங்களை விட்ட யாருக்குமே இங்க தகுதி இல்லைங்கிறது என் இனத்தின் தன்மானத்துக்கே இழுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைவன் ஆகிறதுக்கு தகுதி என்ன? தன்னை தாழ்த்தி கொள்ள முடியாதவன் தலைமையிற்கு தகுதி வரமாட்டான்ங்கிறாங்க. எது ஒன்றையும் இழக்க முடியாதவன் ஒருபோதும் தலைமையிற்கு தகுதியை பெற முடியாது. இப்ப நீங்க பசி திறந்திருக்கணும், உறக்கம் திறந்திருக்கணும், தன்னை மறந்து நின்று இருக்கணும், பணம் பதவி புகழ் போது எதற்கு அடிமையாகாம இருக்கணும். இப்படி எந்த இதுவுமே இல்லை. அவர் இப்ப அமீர் சொல்றாரு அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ்ங்கிறாரு. அந்த கிளீன் இமேஜ்ங்கிறது என்ன? இப்ப நீங்க நடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க வாங்கின சம்பளத்துல ₹1 கூட வரி வைக்காம நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்ப எதை வச்சு நீங்க ஒரு என்னைக்கு ஒருவன் அறக்கட்டளை ஆரம்பிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறானோ அன்னைக்கே அவன் வரி வைக்கிறான்னு அர்த்தம். நமக்கு தெரியாத யார் என்னன்னு. அப்புறம் நீங்க ஒரு கிளீன் இமேஜ், தூய நன்மதிப்புங்கிறத எதை வச்சுட்டு நீங்க சொல்றீங்க? அவரவருக்கு மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாச்சு. அவரவருக்கு நான் ஒரு முட்டாப்பை முகமது பின் துக்குலக் மாதிரி நான் ஒரு முட்டாப்பையிலாவே இருந்து ஆட்சி செஞ்சுட்டு போறேனே, உனக்கு என்னதை பத்தி? ஓ மாநிலத்தை போய் நிம்பிப்பாரு, ஓ மாநிலத்தை நிம்பிப்பாரு. அவர் ஒரு மாநிலத்தை, அவர் ஒரு வீட்டை, அவர் ஒரு மண்ணை நீங்க சரியா பாத்துக்கணும். நாங்க எங்க மண்ணை நாங்க பாத்துக்குருவோம். அதுதான் நாம சொல்றது. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டும்தான் ஆள வைப்போம், இது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. இதுல நீங்க தலையிட முடியாது. ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டி போயிட்டீங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுல கும்மி அடிப்பீங்கன்னா அதை ஏற்க முடியாது. தனித்தனியா நீங்க எல்லாம் குடியேறிட்டீங்கல்ல. அப்ப அந்த உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். அது இப்ப மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லா புரியும். அப்படி இந்த மண்ணின் பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத தகுதி அவருக்கு இருக்குங்கிறதையும் நான் ஏற்கல. அதனால நீங்க இன்னும் நடிங்க, இன்னும் 10 படங்கள் கூட நடிங்க, இன்னும் 10 ஆண்டுகள் கூட நடிங்க, 300 கோடி கூட வியாபாரம் ஆகட்டும். மக்களுக்கு நல்ல, நீங்க உங்க நடிப்புல யாராவது குறை சொல்றாங்களா? இங்க ரஜினிகாந்த் மோசமான நடிகர்னு யாராவது